அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அண்ணாடிகளாய் இருந்த போது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியானவராக அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியின் அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுவதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். எப்படியெனில், சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாய் கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுவாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். சரீரமும் ஒரே அவயமாயிராமல் அநேக அவயங்களாயிருக்கிறது. காலானது நான் கையாய் இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாய் இராதோ? காதானது நான் கண்ணாய் இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனால் அது சரீரத்தின் அவயமாய் இராதோ? சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவையெல்லாம் ஒரே அவயமாய் இருந்தால் சரீரம் எங்கே? அவயங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்று, தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயங்களில் பலவீன உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. மேலும் சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. சரீரத்தில் பிரிவினை உண்டாயிராமல் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறை உள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். தேவனானவர் சபையில் முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், சகலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். எல்லாரும் அப்போஸ்தலர்களால? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்கும் வரங்கள் உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறவர்களா? இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிகமாய் மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். முக்கியமான வரங்களை நாடுங்கள், அதிலும் மேன்மையானவைகளை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அதிலும் அதிக மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் அப்படின்னு இந்த 12ஆம் அதிகாரத்தை முடிக்கிறார். முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? 12ஆம் அதிகாரம் முதல் வசனம், அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அறியாதிருக்க எனக்கு
என்ன ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்க அறிய வேண்டும்? அடுத்த வசனம், 2ஆம் வசனம். நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஓகே, கவனிங்க. பரிசுத்த ஆவியிலே நிறைந்த ஒருவன் இயேசுவை பேய் என்று, அசுத்தன் என்று சொல்ல மாட்டான், சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான். அதே நேரத்தில் ஒருவன் கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கை செய்தால் அவனுக்குள் பரிசுத்த ஆவி இருக்கிறார் என்று அர்த்தம். பரிசுத்த ஆவியானவராலே அன்றி ஒருவனும் கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கை செய்வது சொல்லுங்க. ஒருத்தன் கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொன்னான்னா அப்படி சொல்றதுக்கு அவனுக்கு என்ன தேவை சொல்லுங்க. சரி, பரிசுத்த ஆவி பத்தி என்ன நினைக்கிறீங்க? அல்ல, எது பரிசுத்த ஆவி? இயேசுவை கிறிஸ்துன்னு சொல்றதுதான் பரிசுத்த ஆவி. அப்புறம் உண்மையா இப்ப இந்த இன்னைக்கு சென்னையில பரிசுத்த ஆவியின் வல்லமையா இறங்குனாருன்னு எதை சொல்றீங்க? நீங்க குழம்புறீங்களா? எது பரிசுத்த ஆவி? பதில் சொல்லுங்க. அப்புறம் போலாம் மரத்துக்கிட்டலாம். பலன் அடைவீங்க அப்படின்னா சிங்கத்தின் வாழ்க்கைச்சிருவீங்களா? என்ன பலன் நீங்க சொல்ல வர்றீங்க? சரீரத்துல பரிசுத்த ஆவி வந்தா சரீரத்துல பலம் வருமா? பரிசுத்த ஆவி வந்தா சரீரத்துல பலம் வருமா? கண்டித்து உணர்த்துவார். அவர் பரிசுத்த ஆவியாருடைய வேலை. உங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல பரிசுத்த ஆவினா என்ன? நம்மள வழி நடத்துவார். எப்படி? நல்லது எது கெட்டது எதுன்னு எப்படி சொல்லுவாரு? பிரேயர் பண்ணும்போது சொல்லுவாரா? அப்புறம் உணர்த்துவார். அப்புறம் ஜெபம் பண்ணும்போது இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லுவாரா? நபர் பேலன். அப்புறம் நானு எப்படி அவர் தான் வந்துக்கிறது, அவர் தான் எப்படி தெரியும்? ஆவியானவரா வசனமா? ஆவியானவர் சத்தியத்துக்குள்ள நடத்துவார். ஓகே, இங்கிலீஷ்ல நான் எங்க போறது? எனக்கு அவ்வளவு இங்கிலீஷ் தெரியாது. உங்க புரிதலில் பரிசுத்த ஆவி என்றால் என்ன? வியாக்கியானம் எனக்கு வேண்டாம். நான் ரொம்ப வியாக்கியானம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டுவேன். நான் கேட்கறது, எதை நீங்க பரிசுத்த ஆவி நினைச்சுக்கிறீங்க? வெளிப்படையா பேசுங்க. இன்னைக்கு அதை சரி பண்ணிடலாம். உங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம ஒரு முகத்துல ஒரு மாஸ்க் போட்டுன்னு முகக்கவசம் போட்டுன்னு வேஷம் போட வேணாம். சாதாரண மனுஷியா உங்க பார்வையில எது பரிசுத்த ஆவியானவர்? அந்நிய பாஷை பேசுறது பெற்றுக்கொண்டதுக்கு அடையாளம். பெந்தகோஸ்து சபையின் உபதேசம், ஒருத்தன் ஆவியை பெற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அவன் கண்டிப்பா என்ன பேசணும்? பேசினா தான் சரி. இது பெந்தகோஸ்து சபையின் கரெக்டா?
நல்லா எனக்கு குறிப்பேத்து கொடுத்துட்டீங்க. பைபிள்ல எங்க இருக்கு? திரும்பவும் நாள் கிட்ட போவாதீங்க, பெந்தகோஸ்து பண்டிகை பத்தி போவாதீங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் நான் கிளாஸ் எடுத்தப்போ வந்தீங்களா? நீங்க வரல. சரியா? பற்பல பாஷை என்றது 17 கிராமட்டிக்கல் லாங்குவேஜ், இலக்கணமான 17 மொழிகள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நடந்த சம்பவம் வேற. இப்ப நான் கேக்குறது, உங்க சபையில ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில அல்லது வெள்ளிக்கிழமை வாச கூட்டத்துல சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டத்துல ஆவியின் நிறைவு நாள்ல பரிசுத்த ஆவின்னு சொல்றீங்களே, அது எதுன்னு கேட்டுனுக்குறாங்க. வார்த்தை தேவனுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறவர் பரிசுத்த. எப்படி? பாவத்தையும் நீதியும் குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்புறம் தொடுதல், ஆவியானவர் தொடராரு, தொட்டா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு ஷாக் ஆகுமா? வாங்க வாங்க, அங்கத்தான் வரணும்னு எதிர்பார்க்கிறோம். அங்கத்தான் வரணும்னு எதிர்பார்க்கிறோம், வாங்க அப்படின்னு ஒண்ணு இல்ல, அப்படின்னு ஒண்ணு ஒரு இது மெய்சில் இருக்கிற ஒரு ஃபீலிங் இல்ல. அந்த தப்பெல்லாம் தொல்ல நன்னத்த நான் உங்களுக்கு கண்டம் பண்ணி பேச போறேன் நினைச்சுக்காதீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நானு ஒரு பெந்தகோஸ்தே சபையில பிறந்து வளர்ந்தவன். நீங்க அந்தி கிறிஸ்து கிட்ட பேசின இல்ல. ஆகவே தைரியமா உங்க மனசுல பட்டதை சொல்லுங்க, இன்னைக்கு விஷயத்தை வெளியே கொண்டு வரலாம், அவ்வளவுதான். ஏசு கிறிஸ்து சொல்லிட்டு போனாரா நானு பாவம் பண்ணாதன்னு? நீ செய்யறியா? நீ பாவம் பண்ணாதகிறியா? என்ன காஞ்சிபுரத்துல ஆளியா விட்டவன் தானே நீ? நீ பாவம் பண்ணாதகிறியா? மீனாட்சி கிட்ட வா, மீனாட்சி கிட்ட வா, என்ன அலைய விட்டவன் தானே நீ? சரி, இருக்கட்டும். ஓகே, கரெக்ட். நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் உங்களை சகல சத்தியத்திலும், அதைத்தானே சொல்ல வந்த. அப்புறம் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அழைத்திருக்கிறார். லூக்கால ஏசுநாதர் புஸ்தக சூழல்ல எடுத்து ஏசாயாவுல சொல்லப்பட்டதை வாசித்து சுத்தி கொடுத்தது. அப்புறம் அப்போ ஜெபம் பண்ணி இவரை ஊழியத்துக்கு அனுப்புறது பரிசுத்த ஆவியானவர். அப்புறம் தவறுகளை உணர நமக்கு உதவி செய்கிறவர். ஆமா, நம்மள விசுவாசத்துல நடத்துறவரே பரிசுத்த ஆவியானவர். அப்புறம் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா பேசினா இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பே இல்லை அப்படின்ட்டாரு. நீ சொல்லு, ரொம்ப தெரிஞ்சாலு. 50 வருஷமா பைபிள் படிச்சுன்னு. ஓகே, பரிசுத்த ஆவியானவர்னா தான் என்னதான் அப்படின்னா என்ன? ஆவிக்குரிய பலன் கொடுக்கிறவர். ரூபம் இல்ல, திருத்துவத்துல 3வது நபர், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர்.
தூக்கத்துல இருந்து எந்திச்சிங்களா? எப்ப மாட்டுவீங்கன்னு காத்துன்னு இருந்தேன் நான். ஏன்னா நீங்க தூங்குனத பார்த்தேன். சரி, என்ன பண்றது, அசதி சரீர பலவீனா கொஞ்சம் விழிப்பா இருக்கலாம், கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு இப்ப வரலாம் யாரும் ஒரு பதில ஆணித்தரமா சொல்லல. சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவார். ஓகே, நெக்ஸ்ட். கண்டித்து உணர்த்துவார். திருப்பி திருப்பி அத்தே சொல்லுங்க, ஒரு 2-3 பேர் சொல்லிட்டாங்க. ஓகே, இருக்கட்டும். கண்டித்து உணர்த்துவார். அவரும் ஆண்டவர், திருத்துவர்களில் அவரும் ஒருவர். முத்திரைக்காக பெற்ற ஆவியானவர், அவர் துக்கப்படக்கூடியவர், அவரை துக்கப்படுத்தாதீங்க. அவரு வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட நமக்காக ஜெபம் பண்றது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஆவியில அவர் ஜெபம் பண்ணுவாரு. அப்புறம் மத்தேயு 28 கடைசி வசனம். மத்தேயு 28 கடைசி வசனம்னா, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் அத சொன்னது இயேசுநாதர். ஓகே, சத்திய ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர், பிதாவின் ஆவியானவர், ஆதியும் அந்தமுமானவர், ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தவர், காற்றை சொல்லுங்க, இன்னும் தெரியுதோ? தண்ணீரானவர், காற்றானவர், பனியானவர், மேகமானவர், அக்கினியானவர். நம்மோடு இருக்கிறவர். ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. கிருபையின் ஆவியானவர், சத்தியத்தின் ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருந்தார். கர்த்தரே ஆவியானவர். நேத்து சாயந்தரம் நீங்கெல்லாம் இங்க இருந்தப்போ அறிவாளிகளெல்லாம் தனியா கூட்டின்னு போய், புத்திமான்கள் எல்லாம் தனியா கூட்டின்னு போய் ரட்சிப்புன்ற ஒரு பாடத்தை நடத்தின. ரட்சிக்கப்பட்ட 50 வருஷம் ஆச்சு, ரட்சிப்புனா என்னன்னு தெரியல. உண்மையா பொய்யா நான் சொல்றது? வாயை திறந்தா ரட்சிப்பு ரட்சிப்புன்னு பேசி நின்றோம். ஆனா ரட்சிப்புனா என்னன்னு தெரியல. வெரி குட். காப்பாற்றுதல். சரி, அந்த டாபிக் மாற வேணாம். ஆவியானவர் யாரு? ஒன்று கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள். இடியன் 3ஆம் வசனம். ஆதலால் தேவனுடைய ஆவியினால பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஓகே, கொஞ்சம் ஒரு படி தாண்டி நாங்க ஆவிக்குரிய சபைக்கு போறோம் அப்படின்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. ஏன் எல்லாம் சைலண்ட்? ஏன் எல்லாம் சைலண்ட் ஆயிட்டீங்க? எங்க குத்து விதம் தெரியாதா? ஏன் உங்ககிட்ட சொல்லி மாட்டிக்கணும்? சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம், சோத்திரம். ஆவிக்குரிய சபைக்கு போறவங்க எல்லாம் கை தூக்கணும்.
எது ஆவிக்குரிய சபை? உயிரா இருக்கிற சபை எது? மனுஷனா சபையா? நீ தெரிஞ்சுதான் பேசுறியா தெரியாத பேசுறியா? என் கேள்வி புரிஞ்சுச்சா? ஆவிக்குரிய சபை எது? ஆவிக்குரிய சபை எது? அப்ப உயிரற்ற சபை எது? செத்துட்டவங்க எப்படி சபையாக முடியும்? இப்ப நீ தானே சொன்ன செத்துட்டவங்க. செத்துட்ட சபை யாரு? என் கேள்வி செத்துட்ட சபை எது சொல்லு. இப்ப ஆவிக்குரிய சபை ஒண்ணு இருக்குதுன்னா செத்துட்ட சபைன்னு ஒரு லிஸ்ட் இருக்கணும் இல்லையா? செத்துட்டவங்க எல்லாம் போனவங்க அவங்கள இல்ல, சபையை சொல்லு, ஒரு பேர் சொல்லு. சரி, உன் ஆவிக்குரிய சபையில என்ன நடக்குது? அப்புறம் அது எல்லா சர்ச்சிலையும் பண்றாங்கல்ல. அது ஆவிக்குரிய சபையா? உங்க சர்ச் அதானா? நீ தான் அதுக்கு பாஸ்டரா? எது ஆவிக்குரிய சபை? வசனமா ஆவியா? நீங்க நான் ஆவிக்குரிய சபைன்னு போறீங்களே, அதனுடைய அர்த்தம் என்னன்னு நானே சொல்லிடுறேன். எந்த சர்ச்சில் அது ஆவிக்குரிய சபை இல்லைன்னாதீங்க. அதான் நினைச்சு இருந்தது, என்கிட்ட மாட்டிக்கணுமேன்னு இல்லைன்றீங்க. நான் எதனா சொல்லுவேன்னு பயந்துட்டு இல்ல இல்ல அப்படின்றீங்க. இல்லைன்னா போன முறை நான் இதை பத்தி பேசினப்போ அட்டன் பண்ணிட்டதுனால ரொம்ப பரிசுத்தமா உட்காந்துக்கிறீங்க. அப்படியே ரொம்ப அப்படியே கொள்ள கட்டிக்கணும். அவர் பிதாவுக்கு சமமானவர், அவர் குமாரனுக்கு சமமானவர், நம்முடைய ரட்சிப்பிலே சம பங்கு உடையவர். யாரு? பரிசுத்த ஆவியானவர். சிருஷ்டிப்பிலே சம பங்கு உடையவர் பரிசுத்த ஆவியானவர். குதிக்கிறதுக்கும் ஒதுறதுக்கும் ஆட்டுறதுக்குமா அவரு? ஒருத்தன் கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்றதுக்கே ஆவியானவர் தேவை. அங்க பாருங்க, பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினால் அன்றி பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனாலும் சொல்ல முடியாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இப்போ சர்ச்சுங்களை லிஸ்ட் அவுட் பண்ணலாமா? சபைகளை லிஸ்ட் அவுட் பண்ணலாமா? சரி, நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்க? பெந்தகோஸ்து சர்ச். பெந்தகோஸ்து சர்ச்சில் கிறிஸ்துவை கர்த்தர் என்று ஒத்துக்கிறீங்களா? அப்போ உங்க சபை யாது? இவரு லுத்தரனுக்கு போறாரு. இங்க சர்ச்சில், இந்த லுத்தரன் சர்ச்சில் இயேசுவை கர்த்தர் என்றீங்களா? மார்ட்டின் லூத்தரை கர்த்தர் என்றீங்களா? அப்போ லுத்தரன் சர்ச்சு சிஎஸ்ஐ சர்ச். சிஎஸ்ஐ சர்ச்சில் இயேசுநாதரை கர்த்தர்ன்றீங்களா? அல்லது அமெரிக்கன் ஆர்காட் மிஷன் கர்த்தர்ன்றீங்களா? ஆங்கிலிக்கன் சர்ச் ஃபவுண்டரை கர்த்தர்ன்றீங்களா? அல்லது மெத்தடிஸ்ட் ஃபவுண்டர் ஜான் வெஸ்லிய கர்த்தர்ன்றீங்களா? சிஎஸ்ஐ சர்ச்ச பெயர் கிறிஸ்துவ சபைன்னு ஏன் சொல்றீங்க? எனக்கும் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது.
அங்கி போட்டுக்குன்னு அவங்க நின்னுக்குன்னு நம்மள பாஸ்டுங்களாவே மதிக்கிறது இல்ல. அது வேற ஸ்டோரி, அது வேற கதை, அது வச்சுக்கலாம். கேள்வி, ஒரு சபையை, அதாவது உன் சபையை ஆவிக்குரிய சபை என்றும் வேற சபையை ஆவி இல்லாத சபை என்றும் நீ எப்படி தீர்மானிக்கிறாய்? நீ எப்படி தீர்மானிக்கிறாய்? உன் சபையை ஆவிக்குரிய சபைன்னு என்ன அடிப்படையில சொல்ற? அத சொல்லு ஃபர்ஸ்ட். எந்த அடிப்படையில அந்த சபைய ஆவிக்குரிய சபை இல்லைன்னு சொல்ற? அத்தையும் சொல்லு. கமான் சொல்லுங்க. பதில் இல்ல, யாருக்கிட்டையும் பதில் இல்லை, தான் உண்மை. யாரிடத்திலும் பதில் இல்லை. முதல் 4 அதிகாரத்துல சொன்னாரு, ஹீரோ வர்ஷிப் வேணாம், சபை வைராக்கியம் வேணாம். வைராக்கியம் பாராட்டினால் கிறிஸ்துவை குறித்து மாத்திரம், சபை பாகுபாடுகள் கூட என்ன பண்ண வேணாம். ஆவியானவர் ஒருத்தரை வச்சுக்கின்னு, ஆமா அப்போஸ்தலர் 2 அந்நிய பாஷையோ அடையாளத்தோடு ஆவியானவர் கட்டளையிடப்பட்டார், மாற்றம் இல்ல. கொர்நேலியு வீட்டுல புறஜாதிகள் பரிசுத்தாவியை பெற்ற போது அக்கினமயமான நாவுகள் வந்துச்சா? பூமி அதிர்ச்சி ஏற்பட்டுச்சா? கொர்நேலியு வீட்டுல, அவங்க வீட்டுல தானே புறஜாதியார் ஃபர்ஸ்ட் பரிசுத்தாவியை பெற்றுக்கினாங்க. ஆமாவா? நான் சரியா பேசினுக்கிறேன்னா? அங்க அக்கினிமயமான நாவு வந்துச்சா? பூமி அதிர்ச்சி ஏற்பட்டுச்சா? பெருங்காற்று வீசினதா? போட்டோம். ஏசுநாதர் சீஷருங்க மேல ஊதனாரு, அப்ப வந்துச்சா? சொல்லுங்க, வந்துச்சா இல்லையா? வரலையே. அப்ப எப்படி அப்போஸ்தலர் 2 மட்டும் கையில புடிச்சுக்கின்னு இது மட்டும் தாவி இது மட்டும் தாவின்னு எப்படி சொல்ற? கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். இவரு நின்றவனமாய் கர்த்தரை ஆராதிக்கிறாரு. இன்னொருத்தர் கூத்தாடி தான் கர்த்தரை ஆராதிக்கிறாரு. கூத்தாடி கர்த்தரை ஆராதிக்கிறவரு, நின்னு ஆராதிக்கிறவன் பாவி, நரகத்துக்கு போவான். நீ எப்படி சொல்ற? கூத்தாடி கர்த்தரை ஆராதிக்க உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ, நின்றவனமாய் கர்த்தரை ஆராதிக்க அவனுக்கு உரிமை இருக்கிறது. அப்ப நீ யார் அவனை நியாயம் தீர்க்க? அப்போ இன்னொரு சபையை ஆவிக்குரிய சபை அல்ல என்று சொல்ல உனக்கு ஏது அதிகாரம்? அது எந்த சபைனா கிட்டும்? ஒருவேளை சில தவறான உபதேசங்கள் சில சபைகள் இருக்கிறது, அதுல மாறுபட்ட கருத்து இல்ல, ராங் டாக்டரின்ஸ் இருக்குது. நம்மளுக்குள்ள பார்த்தா நிறைய ராங் டாக்டர் இருக்குது. எல்லாருக்கும் பேசு பொருள் ரோமன் கத்தோலிக்க சபை, அவங்க மாதாவை வழிபடுறாங்க. தப்பா கொடுக்கட்டுமே, நீ ரொம்ப யோக்கியமா? உன் டாக்டரின் எல்லாம் கரெக்டா இருக்குதா? உனக்கு பக்தியே கிடையாது. அவங்க அனுதினமும் பாவ அறிக்கை செய்யறாங்க. அவங்க ஆராதனையில சமாதானம் 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 சொல்றாங்க. உனக்கு சமாதானன்ற வார்த்தையை பயன்படுத்த வாயில வரமாட்டேங்குதே. 2 பாஸ்டர் ஒன்னா இல்லாம சண்டை போட்டு இருக்கிறீங்களே. உன் விசுவாசி அவன் திருடிட்டான், அவன் விசுவாசி நீ திருட்டான்னு 2 பாஸ்டர் ஒன்னாக்குறது இல்லையா? நீ யாரா நீ அவங்களை குற்றம் சொல்றதுக்கு? நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த ஆவியானவருடைய செயல் ஒவ்வொருத்தனுக்கும் வரங்கள் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அவர் இஷ்டம். இவர் கேட்டாரு, நம்மளே கேட்டு வாங்கிக்கிறதா அவரே கொடுக்குறதா? நான் சொன்னேன், கிளாஸ் வரவர்களும் கொஞ்சம் பொறுமையாயிரு, அந்த பிறகு சொல்றேன். 5ஆம் வசனம் படிங்க. ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு. 4 சேர்த்து படிச்சுக்கோங்க. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. நல்லா எங்க திருங்க, வரங்களில் ஆவியானவர் ஒருவரே. ஒரு சபைய நல்லா நீங்க சவுத் ஆப்பிரிக்கா போனீங்கன்னா இது தெரியும். அப்படின்னா பிளாக் பீப்புள் அண்ட் ஒயிட் பீப்புள் அப்படியே நேர்கோடா பிரிஞ்சு இருக்கிறது சவுத் ஆப்பிரிக்கா. பேரு டச் ரிஃபார்ம்டு சர்ச். ஆப்பிரிக்கா முழுவதும், சவுத் இந்தியாவில் எப்படி சிஎஸ்ஐக்குதோ அந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா முழுவதும் அதிகமா இருக்கிற சபை டிஆர்சி, டச் ரிஃபார்ம்டு சர்ச். சரியா? பிளாக் கருப்பின மக்கள்
ஒரு டிஆர்சி சர்ச்சுக்கு போறாங்க. வெள்ளை ஒயிட் பீப்புள் இன்னொரு டிஆர்சி சர்ச்சுக்கு போறாங்க. ரோட்டுக்கு இந்த பக்கம் கருப்பின மக்கள் போற சர்ச்சு, ரோட்டுக்கு இந்த பக்கம் வெள்ளைக்காரங்க போற சர்ச்சு. வெள்ளைக்காரங்க போற சர்ச்சில் பழைய மியூசிக் பைப்பு, அதுலயும் வழக்கமா அவங்க பாடுற பாட்டு Blessed assurance, Jesus is mine. Oh, what a foretaste of glory divine, heir of salvation, purchase of God, born of His Spirit, washed in His blood. This is my story. This is my praising my Savior all the day long. This is my story. This is my. இப்படி பாடினா கூட ஆவியானவர் இறங்குவாரு டிஆர்சி ஒயிட் பீப்புள் சர்ச்சில். புரியுதா? டச் ரிஃபார்ம்டு சர்ச் எங்க? வெள்ளக்காரங்க போற சர்ச்சில். இதே ரோட்டுக்கு இந்த பக்கம் வந்து பம்சிக்கு 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 ஜிம்சக்க 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 ஜிம்சா. அங்க யாருன்னா வெறும் டான்ஸ் கூத்தாடிங்க தான், ஜிங்கா ஜிங்கா ஜிங்கா. ஒரே ஊரு, ஒரே தெருவு. ரோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்க கூத்தாடி கத்தரை ஆராதிக்கிறாங்க, ரோட்டுக்கு அந்த பக்கம் நின்று கத்தரை ஆராதிக்கிறாங்க. என் கேள்வி, ஆண்டவர் கூத்தாடிங்களை ஏத்துக்குவாரா, கம்முனுக்கிறவங்களை ஏத்துக்குவாரா? ஒத்துக்கிறீங்க ரெண்டு பேரும்? யானு இன்னொரு முறை ஆவிக்குரிய சபைன்ற வார்த்தை உன் வாயில வரக்கூடாது. புரிஞ்சுச்சா? இன்னொரு முறை இன்னொருத்தரை நியாயம் தீர்க்க கூடாது, அதிகாரம் இல்லை. சத்தனா? எட்டாம் வசனம். எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினால் ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், 3 வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், குணமாக்கும் 4 வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், அற்புதம் செய்த சக்தி 5 வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், தீர்க்க தரிசனம் 6 வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், ஆவிகளை பகுத்தறிதல் 7 வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், பற்பல பாஷைகளை பேசுதல் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் வியாக்கியானம் பண்ணுதல் அளிக்கப்படுகிறது. 9 வரங்கள் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. சரிதானா? எத்தனை வரங்கள்? 9 வரங்கள். 9 வரங்கள் தேவைக்கு ஏற்றபடி, நீட் பேஸ்ட். சொல்லுங்க, தேவைக்கு ஏற்றபடி. அவன் ஒவ்வொருவனுக்கும் வரங்கள் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு? 11ஆம் வசனம். இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். 12 31 வரை பவுல் சரீரத்தை சபைக்கு ஒப்பிட்டு, கண்ணு முக்கியமா, காது முக்கியமா, மூக்கு முக்கியமா, கை முக்கியமா, காலு முக்கியமா அப்படின்னு பேசி, கண்ணும் முக்கியம், காதும் முக்கியம், மூக்கும் முக்கியம், காலும் முக்கியம், கையும் முக்கியம், இதெல்லாம் ஒன்னா சேர்ந்தா தான் சரீரம். அதுலயும் சொல்ல போனா கனவீனமான பலவீனமான அவயத்துக்கு தான் மரியாதை அதிகம் அப்படின்ற ஒரு புதிய வியாக்கியானத்தை கூட கொடுத்து இங்க சரீரத்தை சபைக்கு ஒப்பிட்டு பவுல் பேசுறாரு. பேசிட்டு என்ன சொல்றாரு? சபையின் பக்தி விருத்திக்காகத்தான், சபையின் வளர்ச்சிக்காகத்தான், சபையின் நன்மைக்காகத்தான் வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்நிய பாஷை வரத்தை தவிர. அந்நிய பாஷை வரம் தனி மனிதனுடைய பக்தி விருத்திக்காக,
மற்ற 8 வரங்களும் சபையின் வளர்ச்சி. சபையின் வளர்ச்சிக்காக. எதுக்கு? சபையின் வளர்ச்சி. அப்ப இந்த வரங்கள் எங்க செயல்படணும்? சபையில். சத்தமா. சபையில். எங்க? சபையில். எங்க? சபையில். எங்க? சபையில். எங்க? சபையில். தீர்க்கதரிசி சொல்றாங்களா அவங்க வீட்லயா? சொல்லுங்க. சபையில. என்ன ஜெபம் பண்ணி கொடுக்குறாங்களா அவங்க வீட்லயா? சபையில. எங்கேயோ இடிபட்டுச்சு இல்ல, எங்கேயோ அடிபட்டுச்சு தானே. ஆவியின் வரங்கள் சபையின் வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. டிஜிஎஸ் தினகரன் ஐயாவை கர்த்தர் பயன்படுத்தினாரு, அநேகரை சுகப்படுத்தினாரு. சுகத்தின் வாயிலாக ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, சபையிலே சேர்க்கப்பட்டாங்க. அதுதான் ஃப்ரூட் ஆஃப் மிராக்கிள்ஸ், ஹீலிங்னுடைய ஃப்ரூட். வந்துடுறேன். நீங்க இந்த கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி அல்லது ஷேக் பண்ணி இத்தான் ஆவியானவர் நினைச்சிருக்கிறீங்களே, அந்த அந்த சபையினுடைய கனின்னா அப்படி செய்யறதுனுடைய ரிசல்ட் என்ன? எவ்வளவு பேர் ரட்சிக்கப்படுவாங்க? எவ்வளவு பேர் ரட்சிக்கப்படுவாங்க? எவ்வளவு பேர் ரட்சிக்கப்படுவாங்க? ஒரு 50 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் செத்துட்டாரு. அவருக்கு எங்க சர்ச் இல்ல, வேற சர்ச், ஏஜி சர்ச். அவருக்கு 3 பொண்ணுங்க 2 பையனுங்க. ஒரு பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகி இருந்துச்சு, மற்ற பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகல. பிள்ளைங்கெல்லாம் இன்னும் அப்படியே இருக்கிறாங்க. ஃபேமிலி இன்னும் செட்டில் ஆகல. அப்பா செத்துட்டாரு. அடக்க ஆராதனை கல்றியில நான் கூட போய்க்கிறேன், நிறைய பேர் போய்க்கிறாங்க. அங்க ஒரு அம்மா ஒயிட் அண்ட் ஒயிட், அவங்க வெள்ளை புடவையிலே வந்துக்கிறாங்க, கருப்பு பைபிள் பேக்கு. ஆவிக்குரிய சபையை சேர்ந்தவங்க. பாஸ்டர் வந்தாரு. பாஸ்டர் வந்தான்னா பொண்ணுங்கெல்லாம் அழுதுன்னுக்குறாங்க. பாஸ்டருங்க நிப்பாட்ட முயற்சி பண்ணக்கூடாது, 5 நிமிஷம் அழுவிட்டோன்னு விட்டுணும். சாவுல எப்படி நடந்துக்கணும்னு சொல்றேன் கேளுங்க. இதுக்கு தனியா 5000 ரூபாய் ஃபீஸ் கட்டணும், இது ஃப்ரீ இல்ல. கல்யாணம் எப்படி நடத்தணும்னு கேட்டுக்கணும், இதுக்கு தனியா 5000 ரூபாய் ஃபீஸ். ஜனங்க போர் அடிச்சிச்சுன்னு சொல்லக்கூடாது, இன்னும் இவ்வளவு சீக்கிரம் முடிச்சுட்டாருன்னு சொல்லணும். அப்பதான் அட்டை கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்க. சீரியஸ் நான் சொல்றது. உன் பைபிள் ஸ்டடி அவன் கேட்கறான், மாப்பிள்ளை கேட்க தயாராகிறான். ஐயா உடையா நான் தாலி கட்டிடுறான்னுங்கிறான் அவன். பொண்ணு கேக்குதானா, இன்னும் ஐயா கொஞ்சம் உடையா கழுத்த நீட்டிடுறான் அந்த அம்மா. மாப்பிள்ளைக்கு அப்பாவுக்கு ஒரு கவலை, என்ன சொல்லுங்க, ஜனங்கள்லாம் காத்துனுக்குதே, பாசிட்டிவ்ல லேட் பண்ணுக்கிறாரு, மொய் கொடுக்காத சாப்பிட்டு போயிடுவாங்களோ. தமிழ்நாட்டுல இருந்து வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு கவலை, ட்ரெயின் கிடைக்குமா, ட்ரெயின் கிடைக்குமா, கிடைக்காதா, சீக்கிரம் சோத்த போட்டான்னு பத்துக்கு இல்லாத இவன் பாட்டுக்கு பேச்சுங்கிறானே. ஆமாய்யா, சாவுல பிள்ளைங்க நம்ம போனோம்னா பாஸ்ட் வந்துட்டாரு, என்ன நில்லு கொஞ்ச நேரம், முஞ்சா அழுவு சேர்ந்து அவங்களோட, முஞ்சா ஒரு சொட்டு தண்ணி உங்க அப்பாவை நினைச்சுக்கோ, அட தானும் செத்துட்டு உங்க அப்பாவை நினைச்சுக்கோ. சரி அழுகுறாங்க, நம்ம போனோன்னு கொஞ்சம் அப்படி சமாதானப்பட்டு சரி இருங்க ஜெபம் பண்ணி எடுக்கலாம் இல்ல, ஒரு 5 நிமிஷம் நில்லு, என்ன ஆச்சு. கல்லறையில இந்த அம்மா பொண்ணுங்கெல்லாம் அழுகுறாங்க, பாஸ்டர் வந்து நின்றுக்கிறாரு, பாட்டு தொடங்குறது கொஞ்சம் மாறுங்க சும்மா. இந்த அம்மா சொல்லுது, ஐயா பாஸ்டர் வந்து கூட தெரியாத அழுதுன்னு கதுங்க பாரு. ஆவிக்குரிய சபையை சேர்ந்த அம்மா. இப்போ பாஸ்டர் வந்தாரு, அன்புள்ள ஆண்டவரே, எங்க
கல்றியில அவங்க பாஸ்டர் அன்புள்ள ஆண்டவரே உடனே இந்த அம்மாக்கு இறங்கிடுச்சு. என்னது ஆவி. அதே அப்பா செத்துட்டாருன்னு அழுதுன்னு இந்த பொண்ணுங்களே, இதுங்க இது நந்திசி இல்லாத அழுதுன்னு இதே வாய்த்தான். 2 நிமிஷத்துக்கு முன்னால அப்பா செத்துட்டாருன்னு அழுதுன்னுக்கிற பொண்ணுங்களை பாத்தீங்கன்னு சொல்லிச்சு, அந்திசி இல்லாத அழுவுதுங்களாம். இப்ப சொல்லுங்க, அந்திசி இல்லாத அழுதது பொண்ணுங்களா, பேசக்கூடாதுல இடத்துல அந்திசி இல்லாம அந்நிய பாஷை பேசுறது இந்த அம்மாவா? வார்த்தையே வரமாட்டேனுக்குது. ஒன்னு என்ன முறைச்சு பார்த்துன்னுக்குதுங்க. ஏன்னா அப்படி சில நேரத்துல நம்மளும் நடந்துக்கிறோம். இப்போ கல்லறையில இறக்குறாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ண உடனே இந்த அம்மாக்கு என்ன இறங்கிடுச்சு. நான் பக்கத்துல நின்று ரொம்ப நேரம் போகுது, நான் ரொம்ப கொஞ்சம் குசும்பு ஆளு பக்கத்துல நான் திரும்பி என்ன பார்த்துட்டு என்ன பண்ற, இதுவா ஆவி கேய், இது உன் மேல இருக்கிற பேய ஓட்டணும். சாவு வீட்டுக்கு போனா அழுவு, கல்யாண வீட்டுக்கு போனா சந்தோஷமா இரு, பிரியாணி சாப்பிடு, பேண்ட் அடிச்சா கூத்தாடு. சர்ச்சில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பரிசுத்தாவின் எழுப்புதாளன் கூட்டம் வச்சுக்க நாங்க போயிட்டு என்ன பண்ண, நல்லா இயேசுவை ஏத்துக்காதவங்க பரிசுத்தாவிய பெறாதவங்க யாரும் இல்லாதபடி பாத்துக்கோ, வெறும் விசுவாசிங்களாக்குறான்னு பாத்துக்கோ. அப்ப கத்து கூச்சல் போடு, உன்னை யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ரட்சிக்கப்படாதவங்க முன்னால நீ அந்நிய பாஷை பேசுனியானா உன்னை பைத்தக்காரின்னு சொல்லுவாங்க. இத்தனை நான் சொன்னா என்ன பைத்தக்காரன்றாங்க. நான் பின்மாற்றத்துல போயிட்டேன்னா, முட்டாள் கிறிஸ்தவம் வளகாரமல் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். ரட்சிக்கப்படாதவன் நம்மள பைத்தக்காரன் சொல்லுகிறான். பேச தகாதவைகளை பேச தகாத இடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்நிய பாஷை பேச வேணாம் யார் சொன்னது? யார் சொன்னது? உன் தனிமையில யார உன்னை பார்க்காத போது, உன் பர்சனல் பிரயர் டைம்ல ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில பேசு. பேசலன்னா நீ ஊழியக்காரனா இருக்க முடியாது, வெற்றி உள்ள ஊழியம் செய்ய முடியாது. அந்த வரம் இல்லைன்னா கேட்டு வாங்கிக்கோ. இல்லையா பிரச்சனை இல்லை, தனிமையிலாவது ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபம் பண்ணு. தட்ஸ் எனஃப். ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு இல்ல அந்நிய பாஷை, மைக்ல பேசுறதுக்கு இல்ல. ஒரு ஊழியக்கார கூப்பிட்டு ஒரு தனிப்பாடல் பாடுவாரு சான்ஸ் கொடுத்தா, ஓஷாக்கர் வந்த உடனே ஏய் என்ன பண்ற என்ன பண்ற, அவ்வளவு ஈஸியா அவரு உனக்கு சொல்லுங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. எனக்கு 1/2 மணி நேரம் ஆகுது நான் அந்த நிலைமைக்கு போறதுக்கு. நீங்கெல்லாம் அப்படியே வாய் திறந்தோன்னு போயிடுவீங்க போல இருக்குது. என்னால முடியலடா சாமி, நானும் மகா பாவி, நான் பாவியிலும் பாவி பிரதான பாவி. அந்த அந்நிய பாஷையை டச் பண்றதுக்கு என்ன 1/2 hour ஆகுது எனக்கு. ஆமா சத்தியமா சத்யராஜயா, எத்தவன என்னால பேச முடியறது இல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்லோவா ஸ்டார்ட், சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், இப்படித்தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் கொஞ்சம் நம்பிக்கை வருது, இந்த மண்ணியும் இந்த பரிசுத்தப்படுத்தும், இந்த தகுதிப்படுத்தும், அப்பா சோத்திரம் சோத்திரம்ன்றேன். அப்புறமா கொஞ்சம் சோத்திரம் அல்லேலியா மாறுது, அல்லேலியா சோத்திரம் சோத்திரம். இன்னும் கொஞ்ச நேரம் நான் பாவி, நான் துரோகி, நான் நான் ஏமாற்றுகிறவன், என்னை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும். என் வாய் என் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்துல பிரீதியாய் இருக்கட்டும். என் கண்களுக்கு கலிக்கம் போடும், என் வாயின் வார்த்தைகளுக்கு காவல் வையும். சோத்திரம் 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 சொல்லி அவர் என்ன மன்னிச்சுட்டாருன்னு நம்பிக்கை வந்த பிறகு அப்புறம் வருது என்னது, உனக்கு எத்தவண்ண வருது ஸ்ட்ரெயிட்டா. ஒரு ஜபம், சுத்திகரிப்பு ஜபம் கூட இல்ல. எத்தவண்ண வந்தவன் யூஸ்லெஸ் ஃபெலோ. யாரை ஏமாத்தினுகிற? அவர் பிதாவுக்கு சமமானவர், ஞாபகம் வச்சுக்கோ. அவர் யாரு? பிதாவுக்கு சமமானவர். விளையாட்டு புள்ள இல்ல இது, உன் கையில எத்தனை விளையாடுற பொம்மை இல்ல. அவரு கொடுக்க வேண்டிய கேட்குவாரு, எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எப்படா குத்த
சும்மா நான் பேசுறதா நினைச்சுக்கின்னு வாய்க்கு வந்ததை பேசி ஏமாத்தன போ நரகத்துக்குன்னு தொத்திடுவாரு. தப்பா ஒரு வரத்தையும் பயன்படுத்தக்கூடாது. சுகமாக்கம் வல்லமை ஆண்ட்ரூ செய்யா குத்தாருன்னா சுகப்படுத்தினார் ஆண்ட்ரூ செய்யா. ஒரு ஆள் சுகமாயிட்டா 10 பேர் சர்ச்சுக்கு வந்துடுவான். ஏன் பயன்படுத்தினாரு? அந்த 10 பேரு சர்ச்சுக்கு வர்றதுக்கு. டிசம்பர் மாசம் 23ஆம் தேதி எங்க வீட்டுக்கு வெளியோ டேங் பிளாக்ல ஒரு ஓப்பன் ஏர் கிறிஸ்மஸ் சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் வச்சோம். 23ஆம் தேதி ராத்திரி பசங்க டான்ஸ் ஆடினாங்க, பாட்டு பாடினாங்க, மெமரி வர்ஸ் சொன்னாங்க. அமெரிக்கால இருந்து ஒரு புள்ள ஆம்பர்னு ஒன்று வந்துருந்துச்சு. அது சில்ட்ரன்ஸ் ஊழியம் பண்றது. அது ஒரு 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுச்சு. சரியா? 10 நிமிஷம். இன்னைக்கு அது ஊழியத்திலே இல்ல. 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுச்சு. பண்ணிட்டு அது ஒரு வார்த்தை அதுக்கே தெரியாம சொல்லுச்சு, உன் வீட்டுல நீ 10 இருந்தா கூட சரி, உன் படுக்கையில நீ 10 இருந்தா கூட சரி, ஏசு உன்னையும் நேசிக்கிறார், அவரால் உன்னையும் சுகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லுச்சு. அங்க வீட்டுல ஒருத்தர் இறைவா என்கின்ற அன்பு பட்ட படிக்க 10ங்கிறாரு, நரம்பு தளர்ச்சி நோய் வந்துட்டு சேரோட தூக்கின்னு வந்தாங்க அவரை ஸ்டேஜுக்கு. ஸ்டேஜ் இல்ல, தர மேலதான், ஒரு 100 அடி தூரத்துல இருந்து சேரோட தூக்கின்னு வந்தாங்க. ஜெபம் பண்ணி அனுப்பிட்டோம். 10 இருந்தாலும் ஒரு 2-3 நாளைக்கு ஏஞ்சி உக்காந்தாரு. ஒரு 2-3 நாள் கழிச்சு எதுல ஸ்டிக் வச்சு நடக்க ஆரம்பிச்சாரு. அவரு 1க்கு 2 பொண்டாட்டி, 2க்கு 4 பொண்ணுங்க, 4 புள்ளிங்க. மொத்த பேர் எங்க சர்ச்சில் சேர்ந்தோம். சும்மா சொல்ல அவருக்கு 2வது சம்சாரம். கிடியனுக்கு 3 வயசு, ஜோசப்க்கு ஒரு 6 மாசம் குழந்தை இருக்கும். ராத்திரி 1 மணிக்கு போன் வருது. மேபி ஜோசப் இல்ல, தெரியல எனக்கு, ஆனா கண்டிப்பா கிடியன் சின்ன புள்ள. 1 மணிக்கு போன் வருது. அப்ப எங்க வீட்டு கதவு கூட கிடையாது. நேத்து பூட்டு இல்லைன்னா அப்ப எங்க வீட்டு கதவு கூட கிடையாது. வெறும் தாழ்வாரம். அது அங்க பாரு, மாட்டுப்பட்டி அங்குது, மாட்டுப்பட்டி அந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் கட்டின்னு தான் பத்துக்குவோம். 10ங்கிறோம் போன் வந்துச்சு. 1 மணி. அங்க எலிசபெத் அம்மா முடியல, போயிடும், கட்சா ஜெபம் பண்ண சொல்றாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவ்வளவு நேரத்துக்கு குழந்தைய மேல ஜெபம் பண்ணி குழந்தைய கத்துட்டு நானும் என் மனைவியும் வீட்டை வெளியே பூட்டிக்கின்னு ராத்திரி 1 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போனோம். வீட்டுல குழந்தை வண்டியா பார்த்துன்னுக்குறான். போனோம், ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிட்டு அவங்க பிள்ளைய கூப்பிட்டேன். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போ, சிவில் ஹாஸ்பிட்டலுக்கு. ராத்திரி 1 மணி சிவில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனோம். அடுத்த நாள் காலையில ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். தேவராஜ் போங்க அண்ணன் தெரிஞ்ச டாக்டரு, எங்க குடும்ப நண்பர், அப்பாக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவரை பார்த்து பேசணும். சரி விட்றா, சரி பண்ணிடலாம் விடு. 3 நாள் அட்மிட் பண்ணாரு. 4 நாள் நல்லாயிட்டு வந்துட்டாங்க. 20 வருஷம் உயிரோட இருந்தாங்க. 20 வருஷம். ஒரு ஆத்மாவை ஆண்டவர் சுகப்படுத்துறது சபையின் வளர்ச்சிக்காக. உயிர் விடுறப்போ இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி உயிர் விட்டாங்க. இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி உயிர் விட்டாங்க. ஆத்மாவை ரட்சிக்கிறது சபையின் வளர்ச்சிக்காக. உடனே நானு ரெவரண்ட் டாக்டர் பிஷப் திருத்துவதாஸ் அற்புத சுகமளிக்கும் ஊழியக்காரர்னு பேர் பக்கத்துல போட்டு கூடாது. வரம் பெற்றவர். எங்க சர்ச்சில் எத்தனை கேன்சர் பேஷண்ட்டுங்க தெரியுமா? பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட்டுங்க எத்தனை பேர் தெரியுமா? இன்னைக்கும் உயிரோட இருக்கிறாங்க. இன்னைக்கும். அதுல ஒரு அம்மாக்கு கீமோக்கு கூட்டின்னு போக ஆள் இல்லை. அதுவே ட்ரெயின்ல ஏறி போய் கீமோ போட்டுக்கின்னு அதுவே வந்துட்டு அடுத்த நாளைக்கு டீ கெட்டல டீ ரொப்பிக்கின்னு போய் டீ விற்கும். அம்மையா உடனே அந்த அம்மா போட்டோ போட்டு என் கீழே எந்த போட்டோ மேல போட்டு என் கால் கிழக்கிற மாதிரி அந்த அம்மா போட்டோ போட்டு நான் ஜெபம் பண்ற மாதிரி போட்டோ போட்டு, திருப்புடா கேமரா என் பக்கம் திருப்பு, எடு வீடியோ எடு, அப்லோடு பண்ணு யூடியூப்ல. அதான் லாஸ்ட் ஜெபம் ஆண்டவர் கேட்கறது. அடுத்த ஜெபத்தை கேட்க மாட்டாரு, நெக்ஸ்ட் ஜெபத்தை கேட்க மாட்டாரு. உன்னை கேமரால நீ காமிச்ச அதான் லாஸ்ட் ஜெபம். காமிக்காம கம்முன்னு இந்தியானா ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்பாரு. வரம் எதுக்காக?
வரம் எதுக்காக? நீ ஒரு வீட்டுக்குள்ள காலடி வைக்கிற, கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறாரு. உனக்கு தெரிதோ இல்லையோ அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்த வாரம் எங்க வந்துட்டாங்க? சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. சாவரவர்களும் சர்ச்சிலே இருப்பாங்க. கர்த்தர் அந்த குடும்பத்தை ஏன் ஆசீர்வதிச்சாரு? உனக்கு பேர் உண்டாக்கவா? உன்னை வரம் பெற்ற ஊழியக்காரன் போட்டுக்கிறதுக்கா? சொல்லுங்க. எதுக்காக? எதுக்காக? இப்ப வரங்கள் எதுக்குன்னு தெரிஞ்சிச்சா? சரி, இப்ப ஆவியானவர் எதுக்குன்னு தெரிஞ்சிச்சா? எது ஆவியானவர் தெரிஞ்சிச்சா தெரியலையா? ரொம்ப பரிசுத்தமானவர் ஆவியானவர். எப்போ இயேசுநாதர் தலையின் மேல உலகத்தின் பாவம் எல்லாம் சுமத்தப்பட்டதோ, சிலுவையில பாவத்தை பாராத சுத்த கண்ணனாகிய பிதா தன் முகத்தை திருப்பி கொண்டார். இப்ப சிலுவையில இங்க இயேசுநாதர் இருக்கிறார். ஒரு 3 பேர் வாங்கல, டக்குன்னு பிராக்டிக்கலா செஞ்சிடலாம். சென்டர்ல இயேசுநாதர், இந்த பக்கம் பிதா, இந்த பக்கம் வா பரிசுத்த ஆவியானவர். சிலுவையில் இருக்கிற மாதிரி உங்க முகத்தை பிதா நீங்க மூஞ்சி திருப்பிக்கோங்க. அப்படி எங்க முகத்தை இங்க திருப்பு, இவர் மூஞ்சி திருப்பிக்கினார். இத பார்த்தாரு இயேசுநாதர். என் தேவனாகிய பிதாவே, என் தேவனாகிய பரிசுத்த ஆவியானவரே, ஏன் என்னை கைவிட்டீர்கள்? ஏன்னா பிதாவுக்கும் இவருக்கும் மத்தியில நம்ம எல்லாருடைய பாவம் வந்துருச்சு. அந்த பாவத்தை பார்க்க முடியாத சுத்த கண்ணன், அதே பாவத்தை பார்க்க முடியாத பரிசுத்த ஆவியானவர். அவ்வளோ பெரியவர் அந்த பரிசுத்த ஆவியானவர். அவர் பேர்லயே என்ன ஆகுது? நீ விளையாடுறதுக்கு வாயில சொல்ற மந்திரம் இல்ல, ஓம் இல்ல, அவரு அது இல்ல. அவரு ஒரு மகா பரிசுத்தமானவர். அவர்கிட்ட விளையாடாதீங்க. அவர் வர்றாரு, அபிஷேகிக்கிறார், அந்நிய பாஷை கொடுக்கிறார், இல்லைன்னு சொல்லல, தீர்க்க தரிசனத்தை கொடுக்கிறார், வரங்களை கொடுக்கிறாரு. ஆனா அவரு நீ கமாண்ட் குத்தவன உன்னை வாங்கணும்னு உன்னை சுத்தி சுத்தி வர நாய்க்குட்டி இல்ல, நீ வீட்டுல வளர்க்கிற பெட் டாக் இல்ல. அவரு நீ உக்காரனா உக்காரத்துக்கும், ஏஞ்சுக்கனா ஏந்துறதுக்கும், ஆட்டுனா ஆட்டுறதுக்கும் நீ வளர்க்கிற நாய் இல்ல. அவரு பரிசுத்த ஆவியானவர். அவரை பார்த்தா நடுங்கணும். நீ அம்மா வாய்க்கு வந்தது எத்தவன்னு துணிய கூடாது. அப்படி நீ எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இரு, எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இரு. தேங்க்யூ. திருச்சியில ஃபாதர் பக்மன்ஸ் பக்கத்துல நான் நின்னுந்தேன். அவர்கிட்ட மைக் கொடுக்கறதுக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு. நல்லா கேளுங்க. அவர் வந்துட்டாரு, ஸ்டேஜ்ல அவரை உட்கார வச்சுட்டாங்க. ஒரு பக்கத்துல நான் இருக்கிறேன். நான் எப்படின்னா, நானும் ஜெபம் பண்ணுவேன், அதே நேரத்துல ஜெபம் பண்றவங்கள கூர்ந்து கவனிச்சுன்னு இருப்பேன். அவர் வந்து ஸ்டேஜ்ல உட்காந்துட்டாரு. இவங்க பாட்டுக்கு ரிப்போர்ட் படிச்சுன்னுக்குறாங்க. ஒருத்தர் அவங்க என்னென்ன பாடம் நடத்துறாங்கன்னு சொல்லின்னுக்குறாங்க. இதெல்லாம் அவர் அவங்க பாட்டுக்கு சூத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, தூய ஆவியானவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும். சூத்திரம் அப்பா, சூத்திரம். யாரு? ஃபாதர். ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். என்ன பண்ணுகிறாரு? அப்படியே கை பேசுறாரு, எச்சம் முழுகிறாரு. அப்புறம் மைக் குத்தாங்க. அப்புறம் மைக் வாங்கினோன்னு அந்நிய பாஷை பேசினாரு. நான் இல்லைன்னு சொல்லல. அங்க பேசுறதுக்கு முன்னால 1/2 மணி நேரம் எதுல இருந்தாரு? பாவ அறிக்கையில, ஜபத்துல. அவர் சொன்ன வார்த்தை, என் காதுல விழுந்த வார்த்தை, பாவம் எதனா பண்ணியிருந்தா நீங்க. அவருக்கே உரிய ஸ்டைலுக்கு இது இல்ல, அவருக்கே உரிய ஸ்டைலுக்கு இது இல்ல, அத சொல்லுகிறார். அப்பா நான் துக்கப்படுத்தி இருந்தா என்ன மன்னீங்க. இதெல்லாம் சொல்றதே இல்ல, ஸ்டேஜுக்கு போன ஒண்ணு வந்துடுது. எப்படா வந்தது உங்களுக்கு தெரியல. எனக்கு வரமாட்டேன்டே. அதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக்குது. நானும் ட்ரை பண்றேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னோன்னு கொட்டுறாரு, டேய் ஏமாத்துக்காரா, திருட்டு தாஸ், திருட்டு தாஸ், யாரை ஏமாத்துற நிறுத்து அப்படின்றாரு. உடனே என்ன மன்னியாண்டவர், மன்னியாண்டவர். உடைப்பே இல்ல உள்ளத்துல. ஆவியானவர் மட்டும் எப்படி வந்துட்டாரு? உள்ளத்துல உடைப்பே இல்ல, கண்ணுல தண்ணி கலங்கல, ஆவியானவர் மட்டும் வந்துட்டாரு. எப்படி வந்தாரு?
உன்னை அவர் போய் சொல்லணும், இல்ல நீ போய் சொல்லணும். அவர் போய் சொல்ல மாட்டார். அப்பொழுது பொய் சொல்வது யார் என்று எனக்கு தெரியும். தப்பான பேட்டர்னை பின்பற்றாதீங்க. நம்முடைய ஆராதனை உள்ளத்திலிருந்து உண்மையா வரட்டும். உண்மையா உள்ளத்திலிருந்து வரட்டும். இந்த துதி கூட துதியாவே போயிட்டோமே, வெறும் சோத்திரனே வாழ்க்கை போயிட்டோமே. ஆனா அந்த சோத்திரம் உண்மையா வரட்டும். பொய்யா வல்லமை இறங்குறத விட உண்மையா கண்ணீர் வரட்டும். அதான் உண்மையான ஆவியானவர். பொய்யா குதிக்கிறத விட உண்மையா கண்ணுல தண்ணி வரட்டும். அவர் தான் ஆவியானவர். உன்னை அழ வைக்கவார் தெரியுமா அவரு? ஆனா புதுசா கண்டுபிடிச்சாங்க. ஒரு பாஸ்டர் எங்க விசுவாசி வீட்டுக்கு வந்து ஒரு பையன் மேல ஜெபம் பண்ணிட்டு பக்கெட் எத்தனான்ட்டுக்கிறாரு. என்னது பக்கெட்டான் வெய் முன்னாலன்ட்டுக்கிறாரு. வச்சாங்க முன்னால ஜெபம் பண்றாரு, ஆட்டுறாருன்னு என்னமோ பண்றாரு. என்னன்னா அவர் ஜெபம் பண்ணா என்ன வருமா? கக்கு 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 கக்குன்றாரு. அப்படியே போய் அது தப்பா போகுது வார்த்தை. பக்கெட் என்னத்துக்கு என்ன வாந்தி வரும்? யாரை ஏமாத்துறீங்க? என்ன வாந்தி வரும் சொல்லுங்க. என்ன வாந்தி வரும்? ஏன் வாந்தி வரும்? யாரை ஏமாத்துறீங்க? யாருக்கு வந்துக்குது வாந்தி? பைபிள்ல சொல்லுங்க. யார் ஏத்துக்கிறாங்க வாந்தி? சொல்லுங்க. பேதர் ஏத்தாரா? பவுல் ஏத்தாரா? மேல் வீட்டு அறையில வாந்தி ஏத்தாங்களா? அப்ப எல்லாம் பக்கெட்ல புடிச்சு நின்னுக்கணும். மேல் வீட்டு அறையில் வராத பக்கெட் பாஸ்டர் ஜெபத்துல யார் வருகிறது? ஏமாத்துறீங்க. சுத்த பசும் பொன்னான கர்த்தருடைய வார்த்தையா சாவர வெல்லம் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாய் சாடையன்னே போயிடலாம்யா. சாவர வெல்லம் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். எனக்கு குறையில்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை அவர் என் ஆத்மாவை தேற்றி நம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தார். பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஒரு கோலும் தடியும் என்னை என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும். நான் கர்த்தருடைய வீட்டில் இப்ப சத்தா பரலோகத்துக்கு போவேன். சொல்லிக்கிட்டே போலாம். அப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ஏன் ஏமாத்து வேலை? யாரை ஏமாத்துறதுக்கு? ஏமாந்து போயிடாத பிரதர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். டயர்டாக்குறீங்க, ஜூஸ் கொடுப்பாங்க. எனக்கும் தேவை, குடிச்சிட்டு வரலாம். அடுத்து பார்க்கலாம்.